ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூலை 8 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. அண்ணாமலை மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. துரை என்ற டிஎஸ்பி முன்பகை காரணமா எங்க மேல பழி போடுறாருன்னு சொல்றாங்க. அதுக்கு மீடியாக்காரங்க கேக்குறாங்க, உங்க வீட்ல இருந்து தானே மேடம் அந்த சிலையை எடுத்திருக்காங்க, அப்புறம் எப்படி நீங்க உங்க மேல பழி போடுறதா சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, நாங்க தான் எடுத்தோமா இல்ல வேற யாராச்சும் எங்க வீட்டுல கொண்டு வச்சிருக்காங்களான்ற மாதிரி அவரு விசாரிக்கல. அவரு வேற ஒரு முயற்சியில இருக்காரு, அதான் நான் உங்கள்கிட்ட காமிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆதாரம் என்னன்னா, இதுதான் அந்த ஆதாரம்னு ஒரு வீடியோ போன்ல இருந்து காமிக்கிறாங்க. அதுல என்ன இருக்குன்னா, அந்த டிஎஸ்பி அந்த குரோம்பேட்டை சாரதான்றவங்கள்ட்ட சொல்றாருல, நான் எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், அடிச்சு உண்மையை மாத்தி சொல்ல சொல்லு, பின்னாடி என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாருல, அதுதான் அந்த வீடியோ. அதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. டிவில ஓடுற லைவை பார்த்துட்டு லீலாவதி சொல்றாங்க, என்ன இவரு நம்ம வருணும் கௌதமும் சொன்ன மாதிரி செய்யாத தப்புக்கு நம்ம மேல பழி போட பாக்குறாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. எப்படி அண்ணாமலை இதெல்லாம் சமாளிக்க போறா, எப்படி லட்சுமியை வெளில கொண்டு வர போறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை காமிச்சிட்டு அண்ணாமலை யோசிக்கிறாங்க. அப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏற்கனவே அந்த வீடியோவை அமிச்சது வேற யாரும் இல்ல, அங்க டிஎஸ்பி கூட இருக்க இன்ஸ்பெக்டர் தான். அத அமிச்சிட்டு அவரு அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, நீங்க ஏற்கனவே எல்லாருக்கும் ரொம்ப நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க குடும்பத்துக்கு இப்படி கெட்ட பேர் வர்றது எனக்கு பிடிக்கல மேடம், அதனால்தான் தப்பே பண்ணாத உங்களுக்கு உங்க மேல பழி போட பாக்குறாங்க, அதனால்தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க தான் எப்படியாச்சும் இந்த ப்ராப்ளம்ல இருந்து தப்பிக்கணும், அதனால இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, பாத்தீங்களா இப்படி அதிகாரத்துல இருக்கிற டிஎஸ்பியே இப்படி பண்ணா என்ன பண்றது, நீங்க தான் அதிகாரத்துல இருக்கிற அதிகாரிகள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும், அப்பதான் நியாயம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாங்க, அதிகாரத்துல இருக்கிற அதிகாரிங்க தான் இதை தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மிய எங்க வீட்ல இருந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க வெளியில வரணும், அது வரைக்கும் இந்த ஸ்டேஷனை விட்டு நான் போக மாட்டேன், இங்கேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீடியாக்காரங்க அடுத்து என்ன மேடம் பண்ண போறீங்கன்னு கேட்கவும், போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. போராட்டம்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து போராட்டம் செய்ய தொடங்குறாங்க. நீதி வேண்டும், நீதி வேண்டும், எங்களுக்கு நீதி வேண்டும்னு முழக்கம் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு டிஎஸ்பி உள்ள யோசிச்சுட்டு இருக்காரு, போராட்டமா பண்ற போராட்டம், இரு உன்னை இந்த கேஸ்ல உள்ள வச்சு உன்னை அவமானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு டிஎஸ்பி. அப்படி அண்ணாமலை போராட்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமே நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவா வந்து போராட்டம் பண்றாங்க. டிஎஸ்பி உள்ள இருந்து பார்த்துட்டு திட்டுறாரு இன்ஸ்பெக்டரை, ஐயோ அதுக்குள்ள எப்படி இவ்வளவு கூட்டம் செஞ்சுச்சு அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. முதல்ல போய் எல்லாரையும் அனுப்பிச்சு விடு, முதல்ல அந்த பிரஸ்காரங்க மீடியாக்காரங்க எல்லாம் அனுப்பி விடு அப்படின்னு திட்டுறாரு. நான் எப்படி சார் சொல்ல முடியும், நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, நீங்க தான் சார் வந்து சொல்லணும், நீங்களே வந்து பேசி அனுப்பிச்சு விடுங்க சார்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்போ அண்ணாமலை போராட்டம் பண்றத பார்த்து மீடியாக்காரங்களாம் நிறைய பேர் வந்து இது மாதிரி அண்ணாமலை டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் வந்து டிஎஸ்பி மேல புகார் வச்சு போராட்டம் பண்றாங்க, அது என்னன்னு நம்ம டிஎஸ்பி கிட்டே போய் கேட்போம்னு சொல்லிட்டு டிஎஸ்பி கிட்ட போறாங்க. போய் கேக்குறாங்க மீடியா எல்லாரும். உடனே அவர் சொல்றாரு, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு எங்களை வந்து கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெளில அனுப்பிடுறாரு. இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு, சார் வெளில வரும்போது நீங்க கேள்வி கேளுங்க, இப்போதைக்கு போங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டரும் அவங்க எல்லாம் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. வெளியில அண்ணாமலை போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நீதி வேண்டும்னு சொல்லி, எல்லாரும் அவங்க கூட வந்து கலந்துக்கிறாங்க. அண்ணாமலை குடும்பத்துல உள்ளவங்களும் வந்து போராடுறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து டிஎஸ்பி கிட்ட சொல்றாரு, சார் நீங்க எல்லாரும் மாதிரி அண்ணாமலை மேடமையும் டார்கெட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க அவங்களுக்கு வேலை பாக்குறீங்களா இல்ல கவர்மெண்ட்டுக்கு வேலை பாக்குறீங்களான்னு அந்த டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் திட்டுறாரு, உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்னு சொல்லி. வெளியில அண்ணாமலை எல்லாம் போராடிட்டு இருக்கும் போது உத்தமன் வான்மணி பக்கத்துல உட்காந்துருக்கான். அவன் கேக்குறான், என்ன நல்லவ மாதிரி போராடலாம் வந்துட்டியே என்னன்னு கேட்கும் போது, என்ன பண்றது, அவங்க கொஞ்சமாச்சும் என் பக்கம் திரும்பணும்ல, அதனால நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு வான்மதி உத்தமனை கேக்குறா. நான் இந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலான்னு வந்தேன்னு சொல்றான்.
இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்க டிஎஸ்பி கிட்ட, அந்த அம்மா பண்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பதான் ஃபோன் வருது டிஎஸ்பிக்கு. டிஎஸ்பி அம்மா ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி சொல்றாங்க, என்னப்பா ஹாஸ்பிட்டல் வந்து நீயே என்ன கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்ன, இப்ப யாரோ 3 பேரை அனுப்பிச்சு வச்சிருக்கியே அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அவங்க கிட்ட குடுக்குறேன்னு சொல்லி குடுக்குறாங்க. அப்போ கௌதம் வந்து பேசுறான், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யார் மேல வேணாலும் கைய வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி பேசும்போது, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்குன்னு தெரியுதா? யார் மேல கைய வச்சிருக்கன்னு தெரியுதான்னு சொல்லும்போது, அதே தான் நாங்களும் சொல்றோன்ட்டு வருண் சொல்றான். ஒழுங்கா எங்க அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு, நீங்க நீங்க பண்ண தப்ப ஒத்துக்கோங்க. அதான் உங்க அம்மாவுக்கு நல்லது. இல்லாட்டினா உங்க அம்மாவுக்கு என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு சொல்லி, ஒழுங்கா போய் அண்ணாமலை சித்திட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இன்ஸ்பெக்டர்ட்ட சொல்லி டிஎஸ்பி அண்ணாமலை கூப்பிட்டு வர சொல்றாரு. அண்ணாமலை போய் கூப்பிட போன அந்த நேரத்துல அவங்க பேசிட்டு இருக்காங்க. இது சரிப்பட்டு வராதுன்ட்டு டிஎஸ்பியே நேரா போய், அண்ணாமலை மேடம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லி கைண்டா பேசி கூப்பிட்டு வரான் ஸ்டேஷனுக்குள்ள அண்ணாமலைய. என்ன சார் ரொம்ப பிரபலமா ஆயிட்டீங்களே ஃபர்ஸ்ட் கேஸ்லயேன்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாங்க. உடனே நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்னு சொல்றான் இன்ஸ்பெக்டர். நான் என்ன பண்ணேன், நீங்க ஃபர்ஸ்டே யோசிச்சு எல்லாம் நீங்க பண்ணிருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்டே நியாயமா இந்த விசாரணை எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நியாயத்தை எதிர்பார்த்துருக்கலாம். ஆனா நீங்க அப்பெல்லாம் நடந்துக்கலையே அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. அதுக்கு டிஎஸ்பி சொல்றாரு, அதுக்குன்னு நீங்க எங்க அம்மாவை ஆளை வச்சு கடத்தி இந்த மாதிரிலாம் பண்றீங்க, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றாரு டிஎஸ்பி. அது என்னோட ஐடியா கிடையாது, என் பசங்களோட ஐடியா தான் அதெல்லாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. அதுக்கு அந்த டிஎஸ்பி சொல்றாரு, உங்க மேல நான் பொய் கேஸ்லாம் போட்டு இங்க உங்களை கூட்டு வரல, உங்க வீட்டுல சிலை இருந்ததுனாலதான் நான் விசாரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த டிஎஸ்பி. அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, நீங்க நியாயமா விசாரிச்சிருந்தா பரவாயில்ல, நீங்க என் மேல கேஸ் போடணுன்ற நோக்கத்தோடயே இல்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லதான் நான் எதுக்கு இப்படிலாம் பண்ண போறேன், நீங்க இதெல்லாம் லட்சுமிய மெட்டத்துக்கு முன்னாடி யோசிச்சிருந்துருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த டிஎஸ்பி சொல்றாரு, நீங்க அதுக்காக எங்க அம்மா வரைக்கும் கை வைப்பீங்களா? நீங்க நியாயமா நடந்துப்பீங்கன்னு பார்த்தா அநியாயமா நடந்துக்கிறீங்களேன்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, நான் எப்பயுமே நியாயமானவங்கள்ட்ட நியாயமா தான் நடந்திருக்கேன், அநியாயமானவங்கள்ட்ட மட்டும்தான் நான் அநியாயமா நடந்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த டிஎஸ்பி கேட்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, என் பசங்கள்ட்டே நீங்க என்னன்னு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி போறாங்க. உடனே வருணுக்கும் கௌதமுக்கும் ஃபோன் பண்ணி, ஏன் இப்படி பண்றீங்க, ஒழுங்கா எங்க அம்மாவை விட்டுருங்க, அதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லும்போது, நாங்க கண்டிப்பா உங்க அம்மா ஒன்றும் பண்ண மாட்டோம், நீங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க, ஏன்னா அவங்க தான் இப்படி பண்ணியிருக்காங்க, உங்க ஃபோனுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கோம் அதை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த சிசிடிவியில ஒருத்தவன் சிலை கடத்துற மாதிரி பண்ணாங்கல்ல, அந்த சிலை கடத்துறவன் வச்சு அவன் தான் கடத்திருக்கான், அவன் தான் தண்டபாணியோட ஆளு அப்படின்னு சொல்லி அவனை நீங்க ட்ரேஸ் பண்ணி அவனை கண்டுபிடிங்க, லக்ஷ்மியை ஒழுங்கா விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, டிஎஸ்பி எனக்கு 2 நிமிஷம் டைம் வேணும்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதுக்கு யோசிச்சுட்டு இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அந்த லக்ஷ்மியை வெளியில எடுத்துருவாங்கன்னு சொல்லி வெளியில விட்டுறாங்க. அப்போ எல்லாரும் சந்தோஷமா வெளில நின்றுட்டு இருக்காங்க. அப்போ மீடியா கேட்குறாங்க, எதுக்கு இப்போ லக்ஷ்மியை அரெஸ்ட் பண்ணிட்டு கிருமியை வெளில விட்டுருக்கீங்கன்னு சொல்லும்போது, அந்த டிஎஸ்பி சொல்றாரு, அண்ணாமலை மேடம்க்கு எதிரானவங்க இந்த கேஸ்ல இப்படி பண்ணிட்டாங்க, அதனாலதான் சந்தேகப்பட்டு லக்ஷ்மியை அரெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு, இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சாதான் இவங்களை விட்டுட்டோன்னு சொல்றாரு அந்த டிஎஸ்பி. உடனே இங்க கௌதமும் அவங்க அந்த டிஎஸ்பி அம்மாவும் வெண்ணிலாவும் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃபோனை கொண்டு போய் அந்த அம்மாட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்க எல்லாரும் வெளில நின்றுட்டு இருக்காங்க. லக்ஷ்மி கிட்ட நன்றி சொல்றாங்க லீலாவதி, நீங்க பண்ண இந்த ஹெல்ப்புக்கு நான் என்ன கைமாறி பண்ண போறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. நான் என் கடமை தான் செஞ்சேன், உங்க போல குடும்பத்துக்கு இதே மாதிரி உதவி பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் நீங்க பண்ண இந்த ஹெல்ப்புக்கு என்ன பண்ணாலும் தகும் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க லீலாவதி. வாங்க வீட்டுக்கு போலான்னு கூப்பிடவும், இல்ல நான் எங்க வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே லீலாவதி அண்ணாமலைகிட்ட சொல்றாங்க, அண்ணாமலை நீ சொன்னதா அவங்க கேட்பாங்க, நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லவும், அண்ணாமலையும் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க லட்சுமி கிட்ட. அதோட முடியுது. வரப்போற எபிசோட்ல நடக்குதுன்னு பார்க்கலாம். பை மக்களே.